வாலிபன் தன் வழி அப்படின்னு சொன்னா, நான் நினைக்கிறேன் வாலிபத்துல அவனுக்கு ஒரு வழி உண்டாகுது. அப்பதான் அவனுக்கு மெச்சூர்டு. அந்த வாலிபத்தை பிளைண்ட் பண்ணி தான் என்ன சொல்றாங்க, மெச்சூர்டு சொல்றாங்க. அதனாலதான் வாலிபன் அவனுடைய வழி எதனால சுத்தம் பண்ணுவான். திருவிழியத்துல பார்க்கும்போது வாலிபர்கள், இளைஞர்கள் தங்களுடைய நடத்தையை அப்படின்னு போட்டிருக்கு. வழி என்ற அந்த வார்த்தைக்கு இந்த இடத்துல நடத்தைன்னு போட்டிருக்கு. வாலிபத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாலிபர்களுக்கு உண்டான நடத்தை சரியா இருக்க வேண்டும். சரியா இருக்க வேண்டும். அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் வழி. அந்த நடத்தை சரியா இருக்குமானால் அவன் போகிற வழி சரியான வழி. நடத்தைக்கு அவனுடைய அந்த வாலிபத்திலே அவனுடைய நடத்தைகள் சரியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வழி தேவை. அதற்காக தான் இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ இந்த வழியாகிய தேவன் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். அவர்தான் வார்த்தையா இருக்கிறாரு. அதனாலதான் சங்கீதத்துல இப்படி வாசிச்சோம், உங்களுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வசனத்தை காத்து கொள்வதனாலே தானே. வாலிபர்கள் தேவனுடைய வசனத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே காத்து கொள்வார்களே ஆனால் உண்மையாகவே அவருடைய இருதயத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகும். எழுப்புதல் அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன் புரட்சி. பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேரு மனம் திரும்பினாங்க. அது புரட்சி. இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறோம் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட பாடி இருக்கிறோம். பாடல் கருத்துடைய பாடி புரட்சி தலைவரே அப்படின்னு ஒரு பாடல் பாடி இருக்கிறோம். அதெல்லாம் வீடியோவா வர நாட்கள்ல வரப்போகுது. புரட்சி தலைவரே அப்படின்னு சொன்னா எங்கள் இருதயத்தில் புரட்சி செஞ்சிருக்கிறீங்க, அதுதான் ரட்சிப்பு. அதுதான் ஒரு எழுப்புதல். அந்த வகையில வாலிபர்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை செய்யக்கூடிய மாற்றங்கள் உண்மையாகவே பெரிய ஒரு புரட்சியாக இருக்கும் என்பதில் மாற்றமே இல்லை. இந்த எழுப்புதல் நிறைந்த இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் பொழுது உண்மையாகவே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டம் உண்டாகும், திட்டமிடுவான். அதனாலதான் அவன் வழியை எதனால காத்துக்கொள்ள முடியும், எப்படி காத்துக்கொள்ள முடியும். இப்ப கூட நான் வைக்கல்ல வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய வாலிபர்கள் ஒயின் ஷாப்ல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை பார்த்தேன், ஒரு பொண்ணை கூட்டிட்டு பைக்ல போயிட்டு இருக்கான். அவன் வழியெல்லாம் இப்படிதான் இருக்கு. வாலிபத்துலதான் அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய காரியங்களே நடக்கும். அதுலதான் அவன் சரியா நடந்து கொள்ளணும். அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த தேசத்துல ஒரு பொறுப்பு இருக்கு. குடும்பம் எடுத்துக்கொண்டால் குடும்பத்துல ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு சகோதரோடு பிறந்திருப்பான் என்று சொன்னால் அந்த அவர்களுக்கான பொறுப்பு இருக்கிறது. ஊழியத்துல இருப்பான் என்று சொன்னால் அதுல ஒரு பொறுப்பு இருக்கிறது. இப்படி அவன் பொறுப்பு நிறைந்தவனாக இருக்கிறான். இதை சரியா அவன் புரிந்து கொள்ளனா அந்த எழுப்புதலுக்குள்ள இல்லை. இந்த எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் எழுப்புதல்னு பைபிள்ல பாத்தீங்கன்னா 2 இடத்துல வருது யாத்திராகமத்துல. அந்த எழுப்புதல் என்ற அந்த வார்த்தைக்கு திருவிழுதுல பாத்தீங்கன்னா உள் உணர்வுன்னு போட்டிருக்கு. உள்ள ஒரு உணர்வு, இருதயத்துல கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய ஒரு வேலை, அந்த உணர்வு உண்டாகுமே ஆனால் அது எழுப்புதல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப சகோதரர்களே, உங்கள் வாலிப பிராயத்துல எதே பிரசங்கில நாம் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, வாலிப பிராயத்துல சிருஷ்டிகரை நினை, படைத்தவரை நினை. அப்போ வழியை காத்துக்கொள்ளணும். வழியை காத்துக்கொள்ளணும்னா படைச்சவரை நினைக்கணும். படைச்சவரை நினைக்காத நாட்கள் உண்மையாகவே அது வீணான நாட்கள் தான். படைத்தவரை நினைச்சா அவர் திட்டத்தை கொடுப்பாரு. நீ எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எதற்காக இந்த பூமியில பிறந்திருக்கிற, நீ பிறந்திருக்கிறது ஏதோ அனாவசியமா கிடையாது, ஒரு பிரயோஜனமற்று கிடையாது. உன்னை குறித்து படைத்தவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கம் நிறைவேறணும்னா படைச்சவர் நினைக்கணும். அதுதான் வாலிபன் செய்ய வேண்டிய வேலை. அதனாலதான் வாலிபனே உன் வாலிப பிராயத்திலே உன்னை படைத்தவர் நினை. அன்பான சகோதரர்களே, நான் பாத்தீங்கன்னா வாலிபத்துல, அதாவது நாங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற குடும்பம் கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்துல நான் பிறக்கல. பக்தி நெத்தி வழியா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்தேன். பேரெல்லாம் வித்தியாசமா இருக்கும். கரிகாலன் அப்படின்ற மாதிரிலாம் வித்தியாசமா இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, எங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். நாங்க வீடு இருந்தது ஆற்று ஓரத்துல வீடு. சரியா படிக்கல. மொத்தம் 5 பேர். ஆத்து ஓரத்துல வீடுன்னு சொன்னா தண்ணி, மழை நேரங்கள்ல வெள்ளம் வந்தா தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். சில நேரங்கள்ல எல்லாம் ஓலை வீடுதான்.
சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா யாராவது கொளுத்தி விட்டுருவாங்க, எரிஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை. படிப்பு பெரிய படிப்பாளி கிடையாது. பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தவங்க கிடையாது. எங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் கிடையாது. நாங்க ஊழியருடைய குடும்பத்துல பிறக்கல. எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது. எங்க அம்மா பாஸ்டர் கிடையாது. ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்துல பிறக்காதவங்க. எங்க குடும்பத்துல யாருமே ஊழியர்கள் கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் என்னதான் ஒரு ஊழியக்காரனா வச்சிருக்கிறாரு இந்த குடும்பத்துல. அதற்காக நான் ஆண்டவர் துதிக்கிறேன். ஆனா வாலிபம் என்பது என்னன்னு தெரியாது. தேவன் படைச்சவர் இதெல்லாம் தெரியாது. என்றைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காஸ்பல் மூலமாக விசுவாசிக்க ஆரம்பிச்சோமோ, அன்னையில இருந்து இந்த வேத வசனங்களை படிக்கும் பொழுது இதுல இப்படி எல்லாம் இருக்கு. வாலிபன் தன் வழியை காத்து கொள்ளணும். எதனால அவன் சுத்தம் பண்ண முடியும்? இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அது மாத்திரம் கிடையாது. வாலிபன் நாட்கள்ல சிருஷ்டிகர் நினைக்கணும். பிரயாயத்துல சிருஷ்டிகர் நினைக்கணும். இப்ப இதெல்லாம் வாசிக்கும் பொழுது, ஓ, நம்ம இவரெல்லாம் படைச்சவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை நம்ம நினைக்கணும். அவர் நினைக்கும் பொழுது நமக்கான காரியங்களை, திட்டங்களை அவர் தெரியப்படுத்துவார். இதெல்லாம் நினைச்சேன். இப்படி நினைக்கக்கூடிய குடும்பத்துல பிறக்கல. ஏன் இதை சொல்றேன்னா, வேத வார்த்தைக்கு எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா வசனம் சொல்றது, வசனத்தினால் கொண்டாதானே ஒரு வாலிபன் தன் வழியை காத்துக்கொள்ள முடியும். அதற்கு எவிடன்ஸ், அதற்கு பக்கபலமா இருக்கக்கூடியது உங்களுடைய வார்த்தை தானே அப்படின்னு இதை அனுபவித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட டிராவல் தான் என்னுடைய டிராவல். என்னுடைய குடும்பங்கள் இப்படிதான். ஏன்னா இங்க நிறைய சொல்ல முடியாது, டைம் வேற இல்லை. இப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்து 8வது வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கிறேன். நீங்க நம்புவீங்களா? 8வது வரைக்கும் தான். ஏன்னா எங்க வீட்டாண்ட 8வது வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கு. 8வது வரைக்கும் தான் நாங்க அங்க போய் சாப்பாடு அந்த மாதிரி விஷயத்துக்காகவே போயிட்டு 8வது முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஆட்டோ மெக்கானிக் வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். ஆட்டோ மெக்கானிக் வேலை செஞ்சதுனால நிறைய நண்பர்கள்லாம் வருவாங்க. ஆட்டோ மெக்கானிக் வேலையில நிறைய நண்பர்கள். இது தொடர்ச்சியா நடந்தது. 2004 கூட ஆட்டோல கால்ல கியர் ரெடி பண்ணேன். அதற்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. 2004ஆம் ஆண்டு ஆட்டோல கால்ல கியர், தினத்தந்தி, தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், பொதிகை டிவி, இவ்வளவு நியூஸ்லயும் வந்திருக்கு. என்னுடைய முதல் இளைஞர் மலர்னு சொல்லிட்டு அந்த தினத்தந்தியில 2004ஆம் ஆண்டு அதுல வந்திருக்கு. எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல. அன்னைக்கு இளைஞர் மலர்ல வந்துச்சு. அப்போ இளைஞர் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது. ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் எப்படி இருக்கணும்னு தெரியாது. வாலிப பருவத்துல பாத்தீங்கன்னா நண்பர்களோடு கூட சேர்ந்து பலவிதமான போத பழக்கத்திற்கு நான் அடிமைப்பட்டவனா மாறிட்டேன். குடி பழக்கம், போத மாத்திரை, பிரவுன் சுகர், கஞ்சா, இப்படி அதிகமான கெட்ட பழக்க வழக்கங்கள்ல அடிமைப்பட்டவனாக நான் மாறிட்டேன். முன்ன அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. ஆனா அந்த வாலிப பிராயம் வந்த உடனே பாத்தீங்கன்னா நடத்தை எல்லாம் மாறுது. வசனம் அழகா தெளிவா இருக்கு. வாலிபன் அவனுடைய இள வாலிப பருவத்துல, இளைஞரான அந்த பருவத்துல அவன் எப்படி தன்னுடைய நடத்தையை காத்து கொள்வான் அப்படின்னு இருக்கு பாருங்க. நடத்தை ரொம்ப முக்கியம் இல்ல வாலிபத்துல. ஒரு வாலிப பெண்ணை பத்தி, ஒரு வாலிப பெண் வீட்டுக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு வந்தாலே சிலர் தவறா பார்க்கக்கூடியவர்கள்லாம் உண்டு. என்ன இந்த டைமுக்கு வராங்க, எங்க போயிட்டு வராங்க. அது போலதான் வாலிபனும் ஒரு இரவு நேரத்துல லேட்டா வந்தான்னா அவனை பத்தி தப்பா சொல்லுவான். அப்ப நடத்தை ரொம்ப முக்கியம். வாலிப பருவம் என்று சொன்னால் நடத்தையை காத்து கொள்ள வேண்டிய பகுதி. இதெல்லாம் நினைக்கும் பொழுது ஒரு பாடல் ஞாபகம் வருது. வாலிபர்களுக்காகவே ஒரு பாடல். அதெல்லாம் இன்னும் வீடியோவா வரல, ஆடியோவா வந்திருக்கு, யூடியூப்ல இருக்கு. வாலிபத்தில் உனக்கு தவறாக போதிக்கும் நண்பனை கண்டித்து விடு. அவன் தொடர்ந்து செய்தால் நட்பே வேண்டாம், உடனே துண்டித்து விடு. தம்பியே, தங்கச்சியே, உன் வாலிபத்தில் உனக்கு தவறாக போதிக்கும் நண்பனை கண்டித்து விடு. அவன் தொடர்ந்து செய்தால் நட்பே வேண்டாம், உடனே துண்டித்து விடு. வாலிபம் என்பது வாழ்க்கையில் முக்கியமான பகுதி. அதில் அறிவோடு நீ நடந்து கொண்டால் கிடைத்திடுமே தகுதி. வாலிபம் என்பது வாழ்க்கையில் முக்கியமான பகுதி.
அதில் அறிவோடு நீ நடந்து கொண்டால் கிடைத்திடுமே தகுதி. வாலிபமானது தற்காலிகமானது. வாலிபமானது தற்காலிகமானது. வாலிபனே, உன் வாலிபப் பருவத்தில் கர்த்தரை நினைத்திடு. வாலிபப் பெண்ணே, உன் வாலிபப் பருவத்தில் கர்த்தரை நினைத்திடு. ஓ, வாலிபம் ஒரு மாயை, மாயையே. வாலிபம் ஒரு மாயை, மாயையே. வாலிபத்தில் எடுக்கின்ற தவறான முடிவுகள் வாழ்க்கையை கெடுத்து விடும். உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கும் திட்டத்தை நடக்காமல் தடுத்து விடும். தம்பியே, தங்கச்சியே, உன் வாலிபத்தில் எடுக்கின்ற தவறான முடிவுகள் வாழ்க்கையை கெடுத்து விடும். உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கும் திட்டத்தை நடக்காமல் தடுத்து விடும். வாலிபம் என்பது வாழ்க்கையில் முக்கியமான பகுதி. அதில் அறிவோடு நீ நடந்து கொண்டால் கிடைத்திடுமே தகுதி. வாலிபம் என்பது வாழ்க்கையில் முக்கியமான பகுதி. அதில் அறிவோடு நீ நடந்து கொண்டால் கிடைத்திடுமே தகுதி. வாலிபமானது தற்காலிகமானது. வாலிபமானது தற்காலிகமானது. வாலிபம் ஒரு மாயை. அது மாயையான ஒன்று, மறைந்து போகக்கூடிய ஒன்று. அந்த வாலிபத்துல என்ன செய்யணுமா? அப்ப அவனுக்கு மெச்சூர்டு வரும்பொழுது, நான் ஏன் இந்த பூமியில பிறந்திருக்கிறேன், இந்த பூமியில எனக்கு என்ன ஒர்க் இருக்கு, நான் வாழ்றதுதான் ஒர்க்கா, நான் பண்றதுதான் சரியா அப்படின்றது கிடையாது. உன்னை படைச்சவர் நினைக்கும் பொழுதுதான் அவர் காரியங்களை தெரியப்படுத்துவார். அது போல நான் பாத்தீங்கன்னா எதுக்காக பிறந்தோம், எதுக்காக என்ன பண்றோம்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தேன். மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து இவ்வளவு போதை பழக்கம், போதை மாத்திரை, அது மாதிரி ஒரு கெட்ட பழக்கமே என்கிட்ட கிடையாது. எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. பக்தி நெத்தி வழியா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்தவன். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், அவன் ஆட்டோ மெக்கானிக். அதிகம் படிக்கல. எங்க வீட்டுல அதிகமா யாருமே படிக்கல, எல்லாருமே 8வது தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எங்க அப்பாவும் குடிச்சு குடிச்சு இறந்து போயிட்டாரு. இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா, அப்பா ஆட்டோ ஓடிட்டு வந்து கொடுத்தாதான் வீட்டுல சாப்பாடு ஆகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனாலும் எந்த ஒரு ஸ்டாண்டர்டான வேலை கிடையாது. மெக்கானிக் வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு படிக்க முடியல, நின்னாச்சு. 8வது நின்னாச்சு. இந்த வேலைகளை மட்டும் செஞ்சுட்டே இருந்தேன். அதுல நிறைய நண்பர்கள் வருவாங்க. நண்பர்களோடு கூட சேர்ந்து அதிகமான போதை பழக்கத்திற்கு அடிமையாயிட்டேன். குடி பழக்கம், போதை மாத்திரை, ப்ரௌன் சுகர், பாக்கு, ஆன்ஸ், என்னென்னலாம் இருக்கோ அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுவோம், இது எப்படியாவது யூஸ் பண்ணணும், எல்லாம் பழக்கத்தையும் நான் செஞ்சிருக்கிறேன், அதான ஒரு கெத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வாலிப பருவம் கெத்து காமிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் செத்துதான் போயிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. கெத்து காமிக்கிறது கிடையாது, காத்து கொள்றதுதான் வாலிப பருவம். வாலிபன் எதனால காத்து கொள்ளுவான், எதனால காத்து கொள்ள முடியும் அந்த உலகத்துல? தலைவர்கள் பின்னாடி போறாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நடிகர்கள் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. சிலர் பாத்தீங்கன்னா போதை பழக்கத்துக்கு போயிட்டு இருக்கிறான். அவனுடைய வழியெல்லாம் இப்படிதான் இருக்கு. ஆனா வேத வசனம் வேற சொல்லுது. இது தெரியாதனால என்னுடைய வழியும் என்னுடைய காரியங்களும் இப்படிதான் இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான சகோதரனை சகோதரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இன்றைக்கு உங்க முன்னாடி இப்படி நிற்க வச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர். அவருக்குதான் மகிமை. இத்தனை கெட்ட பழக்க வழக்கங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்து சத்தியத்தை சொல்றதுக்கோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு நபரும் நான் கிடையாது. அப்ப எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாங்க இருக்கிறது சென்னை பட்டணம், புதுப்பேட்டை அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு இடம். ஒரு சிலருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் என்ன மாதிரி இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கால் கியர் ரெடி பண்ணும்பொழுது கூட, ஆட்டோல கால் கியர் கண்டுபிடிக்கும் பொழுது கூட, அந்த நியூஸ் தினத்தந்தி அந்த அட்டை படத்துல பாத்தீங்கன்னா என்ன போட்டாங்கன்னா, இளைஞர் மலர்ல
புதுப்பேட்டையில இருந்து கரிகாலன் அப்படின்னு தான் போட்டாங்க. அதுக்காக சொல்ல வரேன். இவ்வளவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து யார் என்ன விடுவிக்க முடியும்? வாலிப பருவத்துல எனக்கான ஒரு திட்டம் கிடையாது. ஒண்ணுமே இல்ல. எனக்கு ஒண்ணும் தெரியல. யார் என்ன இதுல இருந்து காப்பாற்றுவாங்க? என்கிற கேள்விகள் இருந்தாலும், தினமும் இரவு நேரங்கள்ல ஆத்து ஓரத்துல எங்க வீட்டாண்ட ஆறு இருக்கிறதுனால, அந்த ஆத்து ஓரத்துல நாங்களே என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன வீடு மாரி கட்டி, அந்த முள்ளு மரத்துக்குள்ள வீடு மாதிரி கட்டி, அதுக்குள்ள போய் இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். இரவு நேரத்துல தான் வீட்டுக்கு வருவேன். நைட்ல திட்டுவாங்க. எங்க தான் சுத்திட்டு வரான்னு தெரியலையே! என்னதான் பண்ணிட்டு வரான்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அம்மா, அப்பாவுடைய வேதனை அப்ப தெரியல. ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து நல்லா ஜாலியா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் காலியாக போறோன்றது தெரியல. ஜாலி. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சிலர் சொல்றாங்க பாருங்க, இந்த டைம்ல வாலிபத்துல இப்படிலாம் இல்லன்னா எப்படி? வாலிப பருவத்துல இப்படி ஜாலியா இல்லன்னா எப்படி? ஜாலியா இருக்கிறது தப்பு இல்ல. ஹாப்பியா இருக்கிறது தப்பு கிடையாது. மத்தவங்களுக்கு பிபி ஆக்க கூடாதுல்ல. அதுதானே இங்க விஷயம். சில பேரு என்ன பண்றோம், எதுக்காக பண்றோம்னே தெரியல. நைட்டு 12, 1 மணி தான் ஃப்ரெண்டுக்கு கேக் வெட்டணும்னு ஓடுறான். அப்பதான் அந்த கேக்க கூட ஒழுங்கா வெட்டுறதில்ல. கேக்க தூக்கி முகத்துல அடிக்கிறானுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. யார் சொன்னாலும் கேட்கிற அந்த மைண்ட் கிடையாது. இப்போ உள்ள ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். அதுதான் எழுப்புதல். நான் ஏன் பிறந்திருக்கிறேன்? இவ்ளோ கஷ்டப்பட்டு என்ன படிக்க வைக்கிறாங்க. ஒரு வேலையில இருக்கிறேன். அம்மா, அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஒரு ஜாப்ல இருக்கிறேன். நான் என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? என்கிற அந்த எண்ணம் வரணும். ஒரு தேசத்துல நான் எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணுமா? அதெல்லாம் யோசிக்கணும். யோசிக்கணும்னா இந்த கர்த்தரை நினைக்கணும். இந்த தேவனுடைய வார்த்தையை நினைக்கணும். தேவன் வார்த்தையா இருக்கிறாரு. அதனாலதான் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கும்போது தானே அப்படின்னு வசனத்தின்படி நடக்கும்போது தானே ஏன்னா தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தையான ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு புரட்சி நடக்கும். அந்த புரட்சி தான் மனம் திரும்புதல். எனக்குள்ள அந்த புரட்சி எப்போ நடந்தது? ஆண்டவருக்கும் எங்களுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து இப்படிப்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த நேரங்கள்ல ஒரு நாள் நண்பர்லாம் சேர்ந்து அதிகமான போதை மாத்திரை வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து 2 மாத்திரை தான் அவங்க போட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. மீதம் ஒரு 13 மாத்திரை என் கையில நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பேலன்ஸ் 13 மாத்திரை இருந்துச்சு. எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன், இவங்கள மாதிரி போடக்கூடாது. இரவு நேரத்துல நல்லா சாப்பிட்டுட்டு அத்தனை போதை மாத்திரையும் போடணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தேன். இந்த சாட்சியை நான் எங்க சொன்னாலுமே எனக்கு கண்ணீர் வராம இருக்காது. அவ்வளோ போதை மாத்திரை. ஹெவி டோஸ். தூக்க மாத்திரையை விட ஹெவி டோஸ் போதை மாத்திரை. எங்க இருந்து வாங்கிட்டு வந்தானுங்க என்னன்னு தெரியாது. வாங்கிட்டு வராங்க அவங்க கூட செய்யலன்னா சாப்பிடுறதுன்னா வாங்கி கொடுங்கடா கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இந்த கெட்ட பழக்கத்தை செய், இதை செய். ஒரு சரக்கு அடிக்கிறதுக்கு ஒயின் ஷாப் கூட்டு போனா கூட எனக்கு ஆம்லெட் மட்டும் போதும்னா கூட விட மாட்டானுங்க. இல்ல நீங்க கொஞ்சம் சரக்கு கொஞ்சம் அடிச்சாதான் அப்புறம் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து வாலிப பருவம் எவ்வளவு முக்கியமானது. ஆட்கள் எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. என்ன பண்ண போறோம்? என்ன செய்ய போறோம்? எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா 12ல இருக்கும். 12 மணி அப்படின்னு சொல்லிதான் முள்ளு வந்து 12ல இருக்கிற மாதிரி வாலிபர். லெஃப்ட்ல போக முடியாது. ரைட்ல தான் போய் ஆகணும். வழங்குதா உங்களுக்கு? நான் சொல்லுவேன் மீட்டிங்ல எல்லாம் விளங்குனா தான் வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முள்ளு பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல போகவே முடியாது. ஏன்னா 12 மணி அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொன்னா 2 முள்ளுமே அங்க ஒண்ணா இருக்கும். அப்ப வாலிபன், அந்த வாலிப பருவம் 2மே ஒண்ணா இருக்கு. அவன் டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறான். லெஃப்ட்ல போகவே முடியாது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த பக்கம் ரைட்ல தான் வந்துட்டே இருக்கும். நேரம் காமிக்கிறதுக்கு. இப்போ எத்தனை வாலிபர்களுக்கு இந்த நேரம் காண்பிக்கப்படுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஓ! நான் லெஃப்ட்ல போக முடியாது. மறுபடியும் சின்ன குழந்தையா போக முடியாது. வாலிபத்துல வந்த பிறகு ஒரு தீர்மானம் எடுக்கணும். சிருஷ்டிகரை நினைக்கணும். அப்படியெல்லாம் இல்லாத வாழ்ந்ததுனால என்னுடைய வாழ்க்கை இந்த போத பழக்கத்திற்கு அடிமையாகி நண்பர்லாம் வாங்கி கொடுத்த பிறகு அந்த போதை மாத்திரையில ஒரு 13 மாத்திரை எடுத்து வச்சுக்கிட்டு இரவு நேரம் வந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு 1 மாத்திரை இல்ல, 2 மாத்திரை இல்ல பிரதர்ஸ். 13 மாத்திரைய ஒரு மாத்திரையா நான் போட ஆரம்பிச்சேன்.
ஒரு ஒரு மாத்திரையா போட ஆரம்பிச்சு, போட்டு மொத்தமா போட்டேன். எனக்கு என்ன ஆசைன்னா எல்லாம் போதையும் அனுபவிக்கணும், நல்லா அனுபவிக்கணும். இவ்வளவு ஒரு மாத்திரையிலே போதை கிடைக்குமானால் 13 மாத்திரையை போட்டுக்கலாம். போட்டுட்டு படுத்ததுதான் தெரியும். 3 நாளா எந்திரிக்கும். செத்தவனை போல காணப்பட்டேன். எங்க வீட்டுக்கு வெளியில தெரு, அந்த தெருவுல தான் நாங்க படுப்போம். எங்க பாட்டி வீட்டுக்கு வெளியில தெரு, தார் ரோடு. அங்க படுத்துட்டு இருக்கிறேன். மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் ஆயிடுச்சு. நேரம் அதிகமாயிடுச்சு. அப்போ வந்து எழுப்பி இருக்கிறாங்க, எழுந்திருக்கல. தட்டி இருக்கிறாங்க, தண்ணி ஊத்தி இருக்கிறாங்க. சுயநினைவே இல்லாத ஒரு செத்த பிணம் போல இருந்திருக்காங்க. வீட்டிலேயே பெரிய அதிர்ச்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மூச்சு மட்டும் எனக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு தைரியமா இருந்திருக்கு. மறுநாள் நண்பருங்க வந்து சொல்லியிருக்கிறானுங்க, நேற்று நாங்க இந்த மாதிரி மாத்திரை போட்டோம். ஏன்னா அவங்க 2 மாத்திரை போட்டதுனால போதை தெளிஞ்சு வந்து சொல்லியிருக்கிறாங்க, நேற்று இந்த மாதிரி நாங்க மாத்திரை போட்டோம். பேலன்ஸ் மாத்திரை இவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அந்த மாத்திரை தான் அவன் போட்டிருப்பான். அதான் இப்படி நடக்கும்னு சொல்லும்பொழுது வீட்டுல பெரிய அதிர்ச்சி. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா சூசைட் கேஸ் அந்த மாதிரி எதனா சொல்லிடுவாங்களோ, தற்கொலை முயற்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு மாத்திரை போட்டிருக்காருன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகல. அப்படியே வீட்லயே வச்சு பார்த்துருந்துருக்குறாங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள் ஆயிடுச்சு. அந்த பக்கம் எனக்காக வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஜெபம் பண்ண பிறகு 4வது நாள் எழுந்திருச்சு பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். 4வது நாள் எழுந்திருச்சு பார்க்கிறேன். எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. நான் பார்க்குறேன், இவங்க ஏன் நம்மள பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் விஷயம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி, ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லி தான் தெரியும் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நான் படுத்துட்டு இருக்கும் பொழுதெல்லாம் எனக்கு வலிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபிக்ஸ் வியாதி. சின்ன வயசுல இருந்து இப்படிப்பட்ட ஒரு வியாதியே கிடையாது. இந்த போத பழக்கத்து நிமித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களே, ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது போத பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருப்பான்னு சொன்னா, நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. நீங்க எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு எழுப்புதல் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு நிலையில வலிப்பு வியாதியில அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த வலிப்பு வியாதி எப்படா என்னை விட்டு போகும் அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனாலும் போகல. படுத்துட்டு இருக்கும் பொழுது ஃபிக்ஸ் வந்து கையை காலெல்லாம் தேய்ச்சிக்குவேன், உதட்டை கடிச்சிக்குவேன், நாக்கு கடிச்சிக்குவேன், முகத்தை தேய்ச்சிக்குவேன். இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கும். யோசிச்சு பாருங்க. வெளியே போக முடியாது. ஒரு வேலைக்கு போக முடியாது. இதன் மத்தியில எந்த வேலை செய்யறதுன்னு தெரியல. வீட்டுக்கு வெளியில அனுப்ப மாட்டாங்க. இவனுக்கு ஃபிக்ஸ் வரும். நீங்க அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும். படுத்தா கூட அவங்க கூட யாருன்னா படுங்க. உதவி செய்யணும். அப்பதான் ஃபிக்ஸ் வந்தா அவனுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக கூட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை. பயந்துகிட்டு இருப்பேன். தூக்கம் வராது. நைட்ல தூங்குனா நம்மளுக்கு ஃபிக்ஸ் வந்துருது. அதனால நம்ம தூங்கக்கூடாது. முழிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி முழிச்சு முழிச்சு இன்னும் நரம்பு தளர்ச்சி அதிகமாகி என்ன ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் செக் பண்ணாங்க சென்னையில. செக் பண்ண பிறகு வாழ்நாள் முழுவதும் மாத்திரையை கொடுத்துட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் நீங்க மாத்திரை போடணும். எப்டைன், சோடியம் ஆல்பிரைன் சொல்லிட்டு மாத்திரை. 2 மாத்திரை. காலையில 2, இரவு 2 நீங்க போட்டு ஆகணும். இன்னைக்கும் மாத்திரை சீட்டுலாம் இருக்கு. நான் நிறைய இடத்துல அந்த சாட்சி சொல்லும் பொழுது அநேகர் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிப்பாங்க. பிரதர், நான் கூட எனக்கு இந்த வலிப்புக்காக அந்த மாத்திரை கொடுத்துருக்காங்க. எனக்கும் வலிப்பு வரும். எனக்காக பிரேயர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அந்த மாத்திரை பெயரை சொல்றேன். எப்டைன், சோடியம் ஆல்பிரைன் சொல்லிட்டு அந்த மாத்திரையுடைய பெயர். அந்த மாத்திரை போட்டாலே ரொம்ப டயர்டா இருக்கும். தூங்கிட்டே இருக்கணும்னு சொல்லும். வேலை வெட்டிக்கே போக முடியாது. எங்க அப்பாவும் இல்ல, இறந்து போயிட்டாரு. வருமானம் கிடையாது. யாருக்கும் சரியான வேலை கிடையாது. எல்லாருமே 8வது தானே. வேலை கிடையாது. என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நிலைமை தான். அப்ப இந்த வலிப்பு வியாதியில அவஸ்தைப்படுற எனக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் நல்ல மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிடுற நிலைமை கூட இல்லை. உறவுகள் அவங்கவுங்க எல்லாமே இருந்தாலும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு உதவி செய்வதற்கு இல்லை. இப்போ நான் என்ன செய்யறது? நான் என்ன பண்ணணும்? இப்பதான் எனக்கு தோணுது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்கக்கூடிய காரியங்கள் உண்டாயிருக்கு. அதனால ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை வந்ததுனால நான் என்ன பண்ணேன், இந்த வலிப்பு வியாதிக்கான மாத்திரையை குடுத்துட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் மாத்திரை போடணும்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கான மாத்திரை எழுதி குடுத்துட்டாங்க. எழுதி குடுத்ததுனால நானு 2 வாரத்துக்கு ஒரு தடவை போய் மாத்திரை வாங்கணும் பிரதர். கியூல நிப்பேன். ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல கியூல நிப்பேன். எனக்கு முன்னாடி எவ்வளவோ வாலிப பிள்ளைங்க வலிப்பு வியாதியில, நரம்பு தளர்ச்சியில, போதை பழக்கத்துல இப்படிலாம் அவதிப்பட்ட பிள்ளைங்க வந்து நின்னுட்டு மாத்திரை வாங்குவாங்க.
அதை பார்க்கும்பொழுது அப்பவே நான் யோசிச்சிருக்கிறேன், இதுல இருந்து உனக்கு தீர்வு கிடைக்காத ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆண்டவரை பற்றி விசுவாசித்தனால ஆண்டவர் நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு எண்ணம் உருவாச்சு. எனக்குள்ளே அந்த எண்ணம் உருவானதை நான் எப்படி பார்க்கிறேன், எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தது. அல்லேலூயா. எனக்குள்ள இந்த ஒரு எழுப்புதல் வந்ததுனால ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சு ஜெபம் பண்ணேன். எனக்கு ஜெபம்லாம் பண்ண தெரியாது. ஏசப்பா, இந்த வலிப்பு வியாதியில நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேன். வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சொல்லிட்டாங்க. 5 வருஷம் மாத்திரைய நான் எப்படி போடுறது? டெய்லி விட்டு விட்டு போட்டுருவேன். டாக்டருங்க சொன்னாங்க, விட்டு விட்டு போட்டா இன்னும் வலிப்பு அதிகமாயிடும்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் விட்டு விட்டு போட்டுருவேன். அந்த வலிப்பு அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நல்ல மாத்திரை மருந்து சாப்பிடுறது கூட வசதி வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எனக்கு இப்போ ஆண்டவர் தான் மருத்துவரா தெரியுறாரு. ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதியில இருந்து சுகம் வேணும். இல்ல அப்படின்னு சொன்னா நான் இந்த பூமியிலே இருக்க தேவையில்ல. ஏன்னா என்னால முடியல. பிரதர் சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த வலிப்பு வியாதியில அடிக்கடி ஃபிக்ஸ் வரும்பொழுது சுயநினைவே இருக்காது. சில நேரங்கள்ல கை வராது. இந்த ஷோல்டர் மட்டும் தான் வேலை செய்யும். கைய தூக்க முடியாது. கை கால் விழுந்தவங்களுடைய நிலைமை எனக்கு தெரியும். அடிக்கடி இப்படி நடக்கும். செத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் எண்ணம் போகும். இங்க நிறைய வாலிபர்கள் கூட லவ் ஃபெயிலியர், அது இது மற்ற காரியங்கள்ல செத்துடலாம்னு போறாங்க. சாகணும்னு தீர்மானம் எடுக்கிறானுங்க. ஏன்னா வழி தெரியல. அதனாலதான் வாலிபனே, வாலிப பிரயாத்துல சிருஷ்டிகர நினை. நான் அந்த படைச்ச ஆண்டவர் நினைக்க ஆரம்பிச்சேன். அததான் சொல்ல வரேன். ஆண்டவர் நினைச்சதுனால, படைச்சவர் நினைச்சதுனால அவர் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சார். இந்த வார்த்தைகள், ஆண்டவர் எனக்கு நீங்க சுகத்தை கொடுக்கணும், இந்த வலிப்பு வியாதில எனக்கு சுகத்தை கொடுக்கணும், இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்ற மாதிரி ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ண தெரியாதனால இப்படிதான் பேசுறேன். பேசும் பொழுது எனக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது, அவர் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு புதுசா இருந்துச்சு. ஏன்னா நாங்க அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்டு வளரல. அதான் சொன்னேனே, பக்தி நெத்தி வழியா தெரியும், பக்தியா இருக்கும். நான் வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். இந்த பக்தி உள்ளவனை கர்த்தர் அவருக்காக தெரிஞ்சுக்கிட்டார். எனக்குள்ள அவரை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த உள் உணர்வு, அந்த எழுப்புதல் உள்ள ஒரு மாற்றம் நடந்ததுனால ஆண்டவர் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சேன். அவருடைய வார்த்தைகளை அனுப்பி அவர் சுகமாக்குகிற ஆண்டவர். தழும்புகளால் குணமாயிட்டுச்சு அப்படின்னு இந்த வசனத்தை படிச்சதுனால நான் என்ன பண்ணேன், நான் சுகமாயிட்டேன். அப்புறம் பைபிள் எல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். கிடைச்சது. பைபிள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. இந்த மாதிரி வசனம், விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இப்படிப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் கேட்க கேட்க எனக்குள்ள விசுவாசம் அதிகரிச்சது. அப்ப நான் பாக்குறவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், இனிமே எனக்கு வலிப்பு வராது. நான் சுகமாயிட்டேன். என்னடா சொல்ற? ஆமா, நான் பைபிள் வசனம் இப்படிலாம் சொல்லுது. நான் வார்த்தையை நம்புறேன். நான் சுகமாயிட்டேன்னு சொல்லுவேன். ஆனா மாத்திரையும் நான் போட்டுட்டு இருக்கேன். அந்த வலிப்பு வியாதிக்கான மாத்திரை நான் போட்டுட்டு இருக்கேன். போட்டுட்டு இருந்தாலும் விசுவாசமா நான் என்ன பண்றேன்? அறிக்கை செய்யறேன். பலவீனனும் பலவான் என்று சொல்லுவானாக. பலவீனன் தான் பலவான்னு சொல்லணும். ஆமென். பலவீனன் தான் பலவான்னு சொல்லணும். அப்பதான் தேவன் பலப்படுத்துறத அவன் பார்க்க முடியும். அப்படி சொல்ல சொல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வாலிப சகோதரர்களே, இந்த கூகுள் மீட்ல ஜாயிண்டா இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இந்த மாதிரி விசுவாசமாய் சொல்ல சொல்ல விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் எதை விசுவாசிச்சேனோ அதை பேச ஆரம்பிச்சேன். எனக்கான சுகத்தை விசுவாசிச்சேன். எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டாரு. நான் சுகமாயிட்டேன் சுகமாயிட்டேன்னு சொல்லிட்டே இருப்ப 2 நாள்ல வலிப்பு வந்துடும். இருந்தாலும் இந்த வார்த்தையை விடவே இல்லை. ஏன்னா ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. அதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாக உண்டாக எனக்குள்ள இந்த உணர்வு தேவன் எனக்கு செய்வாரு அப்படிங்கிற அந்த வாஞ்சை, வார்த்தைகளை விசுவாசிச்சு சொல்ல சொல்ல இன்னைக்கு வலிப்பு வியாதி இல்லை இல்லை. அது மாத்திரம் கிடையாது. கர்த்தருடைய கிருபையால மாத்திரை மருந்து இல்லை, பரிபூரண சுகமாக்கி, வலிப்பு வியாதியும் சுகமாக்கி, மாத்திரை மருந்து இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்போதான் எனக்குள்ள எழுப்புதல். என்ன எழுப்புதல்? என்ன போல இருக்கிற வாலிபர்கள், என்ன போல இருக்கிற வியாதியஸ்தர்கள், என்ன போல இருந்த இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லணும். அதுதான் உள்ள உண்டான எழுப்புதல். அதுதான் நீங்க கேட்கிற பாடல்கள். இப்போ சுகத்தை அனுபவிக்கிற நான், சுகமான நான், ஆண்டவரிடத்துல
விசுவாசி சுகத்தை பெற்றுக்கொண்ட நான் என்ன பாட்டு பாடுவேன்? சுகமாகாது, எதுவுமே நடக்காது, எல்லா வியாதியும் வந்துடும் பாடுவேன்னா? இல்லை. இந்த பாடலுக்கான அந்த அடிப்படையே இதுதான். அல்லேலூயா. அதனாலதான் இப்படி பாட முடியுது. கத்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராது. கத்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர, துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. கைய தட்டி பாடு, கைவலி வராது. கைய தட்டி பாடு, கைவலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. துதிப்போமா தேவனு. கூட சேர்ந்து பாடுறீங்களா பிரதர்? துதிப்போமா தேவனு, பாடுவோமா கர்த்தர. இந்த பாட்டு பாடும்போதுதான் நீங்க இருக்கிறதே இப்ப எனக்கு தெரிய வருது. அல்லேலூயா. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. வாயை திறந்து பாடு, வாய்வலி வராது. வாயை திறந்து பாடு, வாய்வலி வராது. துதிச்சு சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. தேவனே கர்த்தர, எல்லாரும் துதிப்போமா தேவன, பாடுவோமா கர. துதிச்சு பாரு, அட்டாக்கு வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. ஆராதிச்சு பாரு, அட்டாக்கு வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. துதிப்போமா தேவன், பாடலாம். பாடுவோமா எல்லாரும் பாடுவோமா. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இப்போ சுகமான இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கொடுத்த அந்த ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் உடையவன் எப்படி பாட முடியும்? ஒரு சிலருக்கு இது புரியாதனாலதான் என்ன பண்றாங்க, அவங்க வேற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதுதான் கூடும், அதுதான் கூடும் கிடையாது, எல்லாம் கூடும். அந்த வகையில ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. வலிப்பு வியாதில இருந்து சுகத்தை கொடுத்தாரு. மாத்திரை மருந்துல இருந்து வாழ்நாள் முழுவதும் மாத்திரை. இன்றைக்கு இந்த கூகுள் மீட்ல ஜாயிண்டா இருக்கிற ஒருவேளை எத்தனை பேர் மாத்திரை உடல் நலத்துக்காக மாத்திரை எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன ஒருவேளை வியாதிக்காக எதுக்காக மாத்திரை எடுத்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, மாத்திரையை பார்த்து பேசுங்க. மாத்திரை, நீ ரொம்ப நாள் ஏமாத்துற, என்னை ஏமாத்துற. நான் இப்போ விசுவாசிக்கிறேன், அந்த ஆண்டவரால சொல்றேன், நீ எனக்கு நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுங்க. ஓரளவு மாத்திரை எடுத்தாலும், ஒரு அம்மா அப்பா இந்த மாதிரி யாராவது எடுத்தாலும் அவங்க கிட்ட சொல்லுங்க, மாத்திரையை பார்த்து பேசுங்க. ஏசு சொன்னாரு, மலையை பார்த்து பேசினாரு. அப்போ அது கமெண்ட் அடிப்பீங்களா? எப்படியா மலை பார்த்து பேச முடியும்? விசுவாசத்தினால. கடுகளவு விசுவாசிக்கிறவன் மலையை பார்த்து பேசுவோம். வியாதி ஒரு மலையை போல. ஒவ்வொரு நாளும் வியாதியில, இந்த வலிப்பு வியாதியில அவதிப்பட்டது எனக்கு தெரியும். மாத்திரை மருந்துதான், கடைசி வரல மாத்திரை மருந்துதான் நான் போட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாத்திரை மருந்து இவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய சுகமளிக்கும் கரம் இன்றைக்கும் இருக்கு. வாலிப சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை காத்து கொள்ளுங்க. அப்பதான் வாலிபத்துல நீங்க உங்களை காத்துக்கொள்ள முடியும், உங்க ஃப்ரெண்ட்ஸை காத்துக்கொள்ள முடியும். இப்ப எனக்குள்ள இந்த எழுப்புதல் உண்டானதுனால, எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்ததுனால, எனக்குள்ள
ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கு. அது என்ன எழுப்புதல், என்ன புரட்சி, என்ன உள்ளுணர்வு? என்ன போல இருக்கிறவனுக்கு இந்த சத்தியத்தை சொல்லணும். இந்த சத்தியத்தை சொல்லுவதுதான் எழுப்புதல் அடைந்தவர்களுக்கு அடையாளம். அந்த வகையிலே இன்றைக்கு இத்தனை வாலிபர்கள், அருமையான சகோதரர் மைக்கேல் அவங்க கான்டாக்ட் பண்ணி, ஏன் நிறைய பேர் கூடுவாங்க, நீங்க சாட்சி பாடலாம் பாடும் பொழுது உண்மையாகவே அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். எஸ், உண்மையாகவே இந்த கூகுள் மீட்ல இப்படிலாம் மீட்டிங் நடத்துற உங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாயிருக்கிறது. இதற்காக பிரயாசப்படுறீங்க பாருங்க, உண்டாயிடுச்சு. இது மற்றவர்களுக்கும் பரவணும். இங்க மதம் மாத்திர வேலை கிடையாது. ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்பணும், படைச்சவரை நினைக்கணும், நித்தியத்திற்கு நேராய் வழிநடத்தப்படணும். அதுதான் இங்க நோக்கம். இது நிறைய பேருக்கு தெரியாதனால அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இருதயத்துல எழுப்புதல் உண்டானவர்கள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று தொடர்ந்து மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லுங்க. ஒருவேளை சபை நடத்தக்கூடியவர்கள் இருப்பேன்னு சொன்னா என்னை இன்வைட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வருவேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் தொடர்ந்து மீட்டிங் இருக்கு. தொடர்ந்து மீட்டிங் நம்ம என்னுடைய வாட்ஸ்அப் பாக்குறவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதன் மத்தியில உங்களோடு ஆண்டவர் இந்த சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள, அடியனுடைய சாட்சியோடு பகிர்ந்து கொள்ள வைச்ச ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வலிப்பு வியாதிதான் சுகத்தை கொடுத்த ஆண்டவர். மாத்திரை மருந்து போதை பழத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாருங்க. சில பேர் சொல்றாங்க இந்த போதையில இருந்து என்னால வர முடியல, இந்த பாதையில இருந்து வர முடியல. இயேசுவே வழி சத்தியம். இவரை விசுவாசிக்கிறவன் எதுல சிக்கியிருந்தாலும் அவனை தேவன் விடுவிக்க வல்லவன். அதனால் நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரிடத்துல எதை கேட்டாலும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். நம்புங்க, இந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அடுத்தடுத்து இந்த கூகுள் மீட்ல வரணும் அப்படின்னு நான் வாஞ்சிக்கிறேன். அதுக்கான இந்த எக்யூப்மெண்ட்ஸ், இந்த கேமரா, அந்த மைக்கு, இந்த காலர் மைக்கு இதெல்லாம் கூட வாங்கணும்னு வாஞ்சிக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் கூகுள் மீட் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நடக்குது. வீட்டுல நிறைய பேர் வரமாட்டாங்க. நிறைய பேர், நான் நிறைய ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க, வந்து என்னை பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஓ இவருடைய இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க எடுக்க வச்சிருக்கிறீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இதுதான் என்னுடைய சூழ்நிலை. பெரிய பணக்காரன் கிடையாது, ஆனால் இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்க கர்த்தரை பாடு என்கிற இந்த காரியங்களை பாட வச்சு இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாக்க வச்சுக்கிறாரு பாருங்க. செத்து போயிருந்தா நடக்குமா? வாலிபத்துல நான் ஆண்டவரை விசுவாசிக்காம இருந்தா நடக்குமா? வாலிபத்துல மனம் போன போக்கில் நடந்திருந்தா அது நடக்குமா? இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் அறிவிக்கப்படுது? கர்த்தரை தான் பாட சொன்னோம். கர்த்தரை இன்றைக்கு மனம் திரும்பாத கூட பாடிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அநேக பாடல் இருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்து வெளிவர போகிறது. தேவைகள் இதெல்லாமே இருந்தாலும் இதன் மத்தியில தான் கர்த்தர் நடத்திட்டு இருக்கு. என்னோட சூழல் இப்படிதான். இதுதான் என்னுடைய வீடு. இது வந்து அடுத்த ஒரு வீடியோல தான் நாங்க கொஞ்சம் காமிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க பாக்குறீங்க. இதுதான் என்னுடைய சூழல். ஏன் மறுபடியும் இதை சொல்றேன்னா, ஏதோ சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக கிடையாது. நம்ம இருக்கிற இடமும் நம்முடைய வசதி வாய்ப்புகளோ அல்ல சத்தியத்தை சொல்லுவதற்கு. உள்ள உண்டாகுகிற எழுப்புதல், தேவன் செய்த செயல்கள், இவைகள் என்னை இப்படி நடத்துகிறது. உங்களையும் நடத்தும். உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் இந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு, நித்திய வழி உண்டு. இந்த ஆண்டவர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். மறுபடியும் கூட ஒரு பாட்டு பாட போறேன். என் கூட சேர்ந்து நீங்க பாடுவீங்களா? நிறைய பாடல் இருக்கு. ஒரு மீட்டிங்ஸ் மாதிரி இருந்தா நல்ல மியூசிக் எல்லாம் வச்சு டைம் போறதே இன்னும் தெரிஞ்சிருக்காது. இதுக்குள்ள இன்னும் டைம் சீக்கிரம் ஆயிடுச்சு. 1 hour ஆக போகுது. எப்படிதான் டைம் போச்சுன்னு தெரியல. பாருங்க, இதுதான் இப்படிதான் நடக்கும். மீட்டிங்லயே இப்படிதான் நடக்கும் சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு பெரிய சந்தோஷம். என்ன பேசுறதுன்னு எனக்கு நானா பேசுறது கொஞ்சம் இதுவாகுது. ஏன்னா சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு வாலிப பிள்ளைங்க, உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கு பிரதர். தேவன் உங்களை சாதாரணமா ரட்சிக்கல, சாதாரணமா இந்த வாஞ்சைய தரல. உங்களை குறித்த பெரிய திட்டம் இருக்கு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. வாலிபத்துல
இந்த தேவனை நீங்க விசுவாசிக்கிறபடி நினைச்சிருக்கிறபடினால நீங்க நினைக்கும் பொழுது அவர் உங்களை குறிச்சு நினைச்சிருக்கிறார் பாருங்க, அதை வெளிப்படுத்துவார். அதனாலதான் உன் சிருஷ்டிகர் நினை வாலிபனே, வாலிப பருவத்துல சிருஷ்டிகர் நினைனா என்னது? ஒரு போட்டோ பார்த்துட்டு இருக்குதா? இயேசு கிறிஸ்து மாதிரியே ஒரு போட்டோ இருக்கு, தாடி மீஸ் எல்லாம் வச்சுட்டு அதை நினைச்சிட்டு இருக்கிறன்றதா? இல்ல. அவருடைய சத்தியத்தின்படி, ஒரு வார்த்தையின்படி அவர் நினைக்கும் பொழுது அவர் நம்மை குறித்ததை நமக்கு நினைவூட்டுவார். உன்னை குறித்து இந்த திட்டம் வச்சிருக்கிறேன். நீ சாதாரணமானவன் கிடையாது. நீ லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறவன் கிடையாது. நீ கேக்கு வெட்டிட்டு கரெக்டா பண்ணிட்டு இருக்கவன் கிடையாது. நீ வாழ்நாட்களை வீணாக்குறவன் கிடையாது. நீ வியாதியில இருக்க வேண்டியவன் கிடையாது. உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கு மகனே, மகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுவார். நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, இந்த ஆண்டவர் என்ன போத பழக்கம், என்ன வியாதியா இருந்தாலும் அதுல சுகத்தை கொடுக்க அவரால முடியும். விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் நம்முடைய இருதயத்துல உண்டாகிற அது ஒரு கெமிக்கல். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி உண்டாகணும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அந்த கெமிக்கல் உள்ள உண்டாகணும்னா விசுவாசிக்கணும். அவ்வளவு விசுவாசிச்சா பேச முடியும். என்ன பேசுவோம்? விசுவாசிக்கிறது பேசுவோம். அல்லேலூயா. நான் விசுவாசிச்சேன் அப்படின்னா அதனாலதான் பேசுறேன், பாடுறேன். கர்த்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. கர்த்தரை போமா தேவனே, பாடுங்க பாடுங்க. பாரு எட்டாவது படிச்சிருக்கிற என்ன காலேஜ்ல கூப்பிடுறாங்க. யூத் பிள்ளைங்களுக்கு நீங்க அந்த எல்லாம் கேக்குறாங்க. உங்களோட காலேஜுக்கு எல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க. டிசம்பர்ல பெரிய பெரிய காலேஜ்ல எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. எதற்காகனா இந்த மாதிரி போதையில ஒரு வாலிப பிள்ளை இருக்கக்கூடாது அப்படி அதை சொல்லி ஒரு நல்வழிப்படுத்துவதற்காக எட்டாவது படிச்ச எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள்லாம் தேவன் கொடுக்குறாரு. நிறைய கூட்டங்கள் போறோம். தேவன் இப்படியா பயன்படுத்துறாருன்னு சொன்னா எனக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கிறது போல, வாலிப சகோதரர்களே, உங்களுக்குள்ள இந்த சத்தியத்தின் மூலமாய் வாலிபன் தன் வழியை எதனால் காத்துக்கொள்ளும்? அவருடைய வசனத்தை பிடித்து நடக்கும் பொழுதுதான் காத்துக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் பிடித்து இந்த வார்த்தை பிடித்து நடக்கும் பொழுது தேவன் உங்களை குறித்த திட்டத்தை உங்களுக்கு காண்பித்தே கொண்டே இருப்பார். அதுல உங்களை நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு செயல்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருக்கும் நாமத்தினால அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்றேன். இன்னும் ஃப்ரீயா பேசுவோம், இன்னும் நிறைய பாடுவோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்க இதை மறக்க கூடாது. வாலிபம் அது ஒரு மாயை. எப்படி கடிகாரத்தை வச்சு ஒரு உதாரணம் சொன்னேன். 12 மணிக்கு 2 முள்ளம் வந்துருச்சுன்னா அது மறுபடியும் லெஃப்ட்ல போகாது, ரைட்ல தான் போயாகணும். அப்ப அந்த வாலிப பருவம் அடுத்தடுத்து ஒரு திட்டம் இருக்கு, நோக்கம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? அதனால் அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு செயல்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். என்னை அன்போடு அழைச்ச அருமையான தம்பி மைக்கேல் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அவரு என்ன பண்ணாரு, இது மாதிரி லைவ் போட தெரியாது அப்படின்னு சொன்னதுனால ஒருத்தர் அனுப்பிச்சாங்க. அவங்களும் கோஆப்ரேட் பண்ணிருக்கிறாங்க. அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து இந்த மைக்கெல்லாம் வாங்குறதுக்கு அதெல்லாம் தான் இன்னும் ஈஸியா இருக்கும். ப்ரேயர் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்து நம்ம கூகுள் மீட்ல சந்திப்போம். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி என்ன நினைச்சிருப்பீங்க? நீங்க எப்படி எல்லாம் நினைச்சிருப்பீங்க? ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தரையே பாடு.
இன்னொரு வாட்டி கூட சாங் படிக்கலாம் ரொம்ப எல்லாருமே. தொட்டது brother. உங்களுடைய சாட்சி ரொம்பவுமே தொட்டதா இருந்தது. பிரதர் இன்னொரு வாட்டி பாடுவோமா எல்லாரும்? கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பெரிய விபத்து, பிரச்சனைகள், போராட்டங்கள் இதன் மத்தியில தான் ஆண்டவர் கிருபையா நடத்திட்டு இருக்காரு. சமீபத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. கடந்த பிப்ரவரி மாதத்துல பெரிய ஆக்சிடென்ட் எனக்கு. இவ்வளவு பெரிய அடி, வாய் முழுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஏன் இதை காட்டுறேன்னா, பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அடிபடுது. பல்லு உடைஞ்சிருச்சு, தவடை உடைஞ்சிருச்சு, மூக்கு தண்டு உடைஞ்சிருச்சு, கையில காலெல்லாம் பிராக்சர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் கொஞ்சம் மேல காட்டுங்க, கொஞ்சம் மேல காட்டுங்க. தெரியுதுங்களா? நல்லா தெரியுதுங்க ஐயா. வாய் முழுக்க உள்ளெல்லாம் தையல் போட்டாங்க. ஏன் இதை சொல்ற, மீட்டிங் போகும்போது ஒரு பெரிய ஆபத்து. நான் வசனம் சொல்லுது, ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை சொல்றேன்? ஊழியத்துல பல பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் அதன் மத்தியில தேவன் அவரை பற்றிய எழுப்புதலை உண்டாக்குனதுனால, ஒரு உள் உணர்வு உண்டானதுனால, புரட்சி உண்டானதுனால இந்த சத்தியத்தை சொல்ல, தேவன் செய்த நன்மைகளை சொல்ல ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம். என்ன நடந்தது? 23ஆம் தேதி பிப்ரவரி மாசம் அடிபடுது. கர்த்தருடைய கிருபையால டாக்டருங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். எம்ஆர்ஐ ஸ்கேன் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க உடனே சொல்லிட்டாங்க, இவ்வளவு அடிபட்டிருக்கு, இப்படி எல்லாம் நடந்திருக்கும்னு சொன்னோம், பிராக்சர் ஆயிருக்கும்னு நினைச்சோம், ஆனா ஒரு பிராக்சரும் இதுல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. அத்தனை ரிப்போர்ட்லயும் ஒரு பிராக்சர் கிடையாது. கேக்குதுங்களா? அருமையா கேக்குது. இல்ல புரியல. அருமையா கேக்குது. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டாக்டர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பிராக்சருமே இல்லை. அவங்க முன்னாடி சொன்னாங்க. அதெல்லாம் எங்க வீட்டுல வந்து டாக்டர்கிட்ட கேட்டாங்க. கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, கை எலும்பு உடைஞ்சிருச்சு, மூக்கு தண்டு உடைஞ்சிருச்சு, தவடை உடைஞ்சிருச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி இவ்வளவுலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பிராக்சரும் இல்லை. முகத்துலலாம் இந்த உதடு, மூக்கு கீழே கட்டாகி உள்ள இருக்கிற ஈர் தெரிகிற அளவுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அடி, வாயெல்லாம் கோணை அடிச்சனால பேசவும் முடியாது. ஆனா 28ஆம் தேதி பிப்ரவரி 28 நான் மீட்டிங் போகணும். எனக்கு நேரம் இல்லை இதெல்லாம் சொல்றதுக்கு. பிப்ரவரி 28ஆம் தேதி நான் மீட்டிங் போகணும். இப்படிப்பட்ட அடிப்பட்ட நிலைமையில நான் போக முடியுங்களா? எவ்வளவு கூட்டங்கள் என்ன வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு மீட்டிங் இருக்கு எனக்கு. பிப்ரவரி மாசம் மீட்டிங்கு, மார்ச், ஏப்ரல், மே, இவ்வளவு மீட்டிங் இருக்கு. நான் வந்து இப்போ பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி மீட்டிங் போகணும். 23 அடிபடுது, 24 ஒரே நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகும்படி கர்த்தர் உதவி செஞ்சாரு. இவ்வளவு அடியில ஒரே நாள்ல டிஸ்சார்ஜ். 25 வீட்டுக்கு வந்துட்டேன். 26, 27 வீட்டுல இருக்கிறேன். 3 நாள் வீட்டுல இருக்கிறேன். இப்ப 28ஆம் தேதி நான் மீட்டிங் போனேன். கடைசி டேட்டு பாருங்க. மீட்டிங் போக முடியுங்களா? இவ்வளவு பெரிய அடியில மீட்டிங் போக முடியுங்களா? இங்க பாருங்க, மூக்கு கீழே பாருங்க, எவ்வளவு பெரிய ஓப்பன் பாருங்க. இதெல்லாம் நினைச்சா கடந்த பிப்ரவரி மாசம் நடந்த சம்பவம். இது யாருக்கும் தெரியாது. நான் எந்த ஃபேஸ்புக்லயோ எந்த வாட்ஸ்அப்லயோ எதுவுமே போடல. இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல. இப்ப நான் சமீபத்துல காமிச்சிட்டு இருக்கிறேன் சாட்சியா. இப்போ உங்ககிட்ட காமிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட், இந்த போன் மூலமா. ஏன் இதை காமிக்கிறேன்னா, இவ்வளவு ப்ராப்ளம் இருந்துச்சு. 3 நாள் வீட்டுல இருந்தேன் ரெஸ்ட்ல. 4வது நாள் 28ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 23 அடிபடுது. 24 வீட்டுக்கு வரேன். 25, 26, 27 வீட்டுல இருக்கிறேன். 28 மீட்டிங்க்கு போகும்படி ஆண்டவர் உதவி செஞ்சார். மாஸ்க் போட்டு மீட்டிங் போயிட்டேன். பாக்குறீங்களா? இப்படிதான் என் முகம் இருக்கு. அதனால நான் மாஸ்க் போட்டு போறேன். இப்படிதான் என் முகம் இருக்கு.
பிரதர், இப்படிதான் என் முகம் இருக்கு. மாஸ்க் போட்டுக்கிட்டு மீட்டிங் போயிட்டேன். எனக்கு மீட்டிங் போயிட்டு அங்க உட்கார போறது இல்ல, பாடணும், பிரசங்கம் பண்ணணும். அங்க பாடின மறுபடியும் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் மீட்டிங்ல பாடுற பாட்டு தான். அந்த வாயை வச்சுக்கிட்டு தான் வாயை திறக்க முடியாத நிலையில போய் மைக்க புடிச்சிட்டு வாயை திறந்து பாடு, வாய் வலி வராதுன்னு பலவீனத்துல பாடுனதுனால இன்றைக்கு எத்தனையோ மீட்டிங் அந்த 28 பிப்ரவரி 28 இருந்து இந்த நாள் வரைக்கும் மீட்டிங்கு தொடர்ந்து கர்த்தர் கிருபையா நடத்திட்டு இருக்காரு. பாட 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 என்ன ஆச்சு ஃபேஸ்ல 4-5 ஒரே வாரத்துல ரிசல்ட், முகத்துல ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு பாக்குறவங்க எல்லாம் ஆச்சரியமா கேட்கிற அளவுக்கு பாட பாட கோணையா இருந்ததெல்லாம் செட் ஆயிடுச்சு. அதனாலதான் வாயை திறந்து பாடு, வாய் வலி வராது, வாயை திறந்து பாடு, வாய் வலி வராது, சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது, சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது, கர்த்தரையே நீ பாடு, கர்த்தரையே வராதே, கர்த்தரையே பாடு, கர்த்தரையே இந்த பாட்டு மட்டும் தான் உங்களுக்கு தெரியுங்களா? நாம் பாடுன இந்த பாட்டு மட்டும் தெரியுங்களா? கொஞ்சம் பாடு கிடைக்கும் தெரியும். நிறைய பாட்டு பாடு. முத பாடங்கள மறப்பேனோ மறந்து போயிடும், அது ஆண்டவர் என்ன கொடுத்த பாடல் தான். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, அதுவும் ஆண்டவர் என்ன கொடுத்த பாடல் தான். உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன், அதுவும் அடியன் கொடுத்த பாடல். அப்புறம் என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான், நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே. இந்த பாடல்லாம் ஆண்டவர் அடின்னு கொடுத்த பாடல் தான். அதே அந்த வால்யூம்ல இருந்தது தான் ஆராதிச்சு பாடின பாட்டு. இன்னும் நிறைய பாடல் இருக்கு. எனக்காக ஜெபம் பண்ணீங்க, ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணீங்க, ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணீங்க. இந்த மாதிரி இடுக்கமான சூழ்நிலையில இருந்தாலும் அதை பத்தி நாங்க கவலைப்படவே இல்லை. ஏன்னா இத்தனை கோடிக்கணக்கான ஜனங்களுடைய வாயை திறக்கும்படி கர்த்தர் ஒரு கருவியா அடியனை பயன்படுத்தினாரு. இந்த பூமியில இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை வச்சிருந்தாரு. வாலிபத்துல நான் குடிச்சே செத்து போயிருப்பேன், போதையில செத்து போயிருப்பேன், பாது தெரியாம செத்து போயிருப்பேன். இந்த ஆண்டவரை விசுவாசத்தினால ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இது போல ஒரு வாழ்க்கை உண்டாகணும்னு தான் சுவிசேஷத்தை போய் சொல்லிட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து மீட் பண்ணுவோம் கூகுள் மீட்ல. மற்றபடி ஒருவேளை நீங்க எங்கெங்க இருக்கிறீங்கன்னு தெரியல, கூட்டங்களுக்கு வரும்பொழுது அங்க கேள்விப்பட்டீங்கன்னா வந்து கலந்துக்குங்க. எனக்காக, ஊழியத்திற்காக, அடுத்து பாடல்கள் வெளிவருவதற்காக. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணிக்கங்க. ஆண்டவர் இந்த சத்தியத்தின் மூலமாக, கேட்ட இந்த சாட்சியின் மூலமாக உங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிறைய சகோதரிங்க இருக்கிறீங்க, ஒருவேளை டைராய்டு டேப்லெட் எடுத்திருந்தா, கர்ப்பப்பை பிரச்சனை டேப்லெட் எடுத்திருந்தா விசுவாசமா இருங்க. அதெல்லாம் நிரந்தரம் இல்ல, விசுவாசிங்க. சுகம்தான் நிரந்தரம். இவ்வளவு அடிப்பட்ட பிறகு நான் எதையும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல போடல. காரணம், போட்டா எனக்கு
யாராவது ஜிபே நம்பர் போட்டா காசு கொடுப்பாங்க. ஆனா சுகத்தை யார் கொடுப்பாங்க? நான் யாருக்குமே தெரியப்படுத்தல. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்தேன். இன்னைக்கு உங்க முன்னாடி சுகமாக்கி ஆண்டவர் வச்சிருக்கேன். இப்ப நான் எப்படி விசுவாசிப்பேன்? பாருங்க எவ்வளவு அடி. அந்த முகத்தை பாத்தீங்களா எவ்வளவு அடி. ஒரே வாரத்துல அவ்வளவு ரெக்கவரி பண்ணி சில பேர் கேக்குறாங்க, எங்க அடையாளமே தெரியல, என்ன யாரும் சர்ஜரி பண்ணேன்னு கேட்டாங்க. இல்ல 28ஆம் தேதியில சர்ச்சா தான் போனேன், சர்ஜரி பண்ணல. போக போக பாட பாட ஆண்டவர் உயர்த்த பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாரு. பலவீனமாக இருந்தாலும் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. இதை மறக்கவே கூடாது. நீங்க மறக்கவே கூடாது. விசுவாசமா இருங்க. உங்களுக்குள்ள இந்த நேரத்துல இந்த விசுவாசத்தின் எழுப்புதல் உண்டாயிருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் உண்டு. உங்களை குறித்த ஒரு தேவ சித்தம் உண்டு. அதை அறிந்து கொள்ள படைச்சவர் நினைங்க. வாலிபனே, உன் வாலிப பிராயத்துல கர்த்தர் நினைங்க, சிருஷ்டிகர் நினைங்க, உன் வழிகள்ல தேவன் நினைங்க. ஆண்டவர் உங்களை குறித்த காரியங்களை நிறைவேற்றுவார், காரியங்களை வாய்க்க செய்வார். பாடலாமா? முடிச்சிடலாமா? க்ளோரி க்ளோரி. உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்றேன். ப்ரேயர் பண்ணிட்டு கடைசியா நம்ம அந்த பாடலை பாடி நாம முடிப்போம். இன்னொரு நாள் சந்திப்போம். ஏன்னா காலையில எனக்கு காஞ்சிபுரத்துல மீட்டிங் இருக்கு. காஞ்சிபுரத்துல நான் 8 மணிக்கெல்லாம் நான் கிளம்பணும். அப்ப அதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகணும். கேப் வரும், மீட்டிங்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாளைய மறுநாள் மீட்டிங், தொடர்ந்து மீட்டிங் இருக்கு. தம்பிக்கு தெரியும். இதன் மத்தியில உங்க முகத்தை நல்லா பார்க்க முடியலனால உங்களுடைய இருதயத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. எல்லாரும் வாஞ்சையா விசுவாசமா பாடுறீங்க. உண்மையாகவே இந்த வேலையில இப்பொழுது நீங்கள் இந்த மீட்ல கனெக்ட் ஆயிருக்கிற இந்த நேரத்துல, நீங்க ஜெபிக்கிற இந்த நேரத்துல, விசுவாசமா இருக்கிற இந்த நேரத்துல நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை பலவீனமா இருக்கிறவர்களுக்குள்ள தேவன் அற்புத சுகத்தை கட்டளையிடுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நம்பிக்கை இல்லாத நிலைமையில இருக்கலாம். என்னடா பண்ண போறோம், ஏன் தான் பிறந்தோம், ஏன் தான் இப்படி இருக்கு, இந்த மாதிரி சூழ்நிலையோடு ஒருவேளை பார்த்துட்டு இருக்கலாம். அன்பான வாலிப சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் உன்னை குறித்து வைத்துள்ள திட்டம் பெரியது. வாலிப பிராயத்துல, அதனாலதான் சிருஷ்டிகர் நினைக்கிறோம். நீ சிருஷ்டிகர் நினைச்சா அவர் உன்னை நினைச்சு வச்சிருக்கிற காரியங்களை தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேலையிலும் கூட இந்த கூகுள் மீட்ல கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டு உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய அதிகரிக்கட்டும் நாமத்தினால. அப்பா ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. குறிப்பாய் அவர்களுக்குள்ளே எழுப்புதல் மகிமை கிடைக்கும். ஆசீர்வதியும். இதுக்காக உழைத்த ஒவ்வொரு ஜெபிப்போமா கர்த்தரை போமா தேவன பாடுவோமா